வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை வச்சு அருமையான ஒரு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை பட்டாணி சீசன் தான், விலையுமே ரொம்ப குறைவாக கிடைக்கிது. இப்போ நம்ம செய்கிற டிஃபன் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு தோல் எடுத்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பச்சையாக தான் சேர்த்துருக்கேன், வேகையெல்லாம் வைக்கல. அது கூடவே 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் பச்சை பட்டாணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி அதிகம் சேர்க்கலாம், இந்த 1/4 கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச பட்டாணியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே வறுத்த ரவை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவை வச்சுருந்தீங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பட்டாணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம ரவை நல்லா ஊறி வரணும். அதனால் பார்த்திங்கன்னா ஊறி வந்த பிறகு இன்னுமே கொஞ்சம் கெட்டி குடிக்கும். அதனால் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் கிட்டவே ஆயிடுச்சு. நல்லாவே இந்த ரவை ஊறி வந்திருக்கு. எடுத்து காமிக்கிற மாதிரி நம்ம சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நல்லா அந்த ரவை தண்ணியெல்லாம் இழுத்துட்டு கட்டி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் செவந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம பட்டாணி சேர்த்துருக்கிறதால வாயுவுக்கும் நல்லது, வாசனையும் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் நல்லா பொடியை நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பட்டாணி ரவையில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தாளிப்பை சேர்த்துட்டு அது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு பார்த்தா ஏற்கனவே நம்ம ரவை ஊறி கட்டியாக இருந்து தாளிப்பு சேர்க்கும்போது இன்னுமே கட்டியாகிடுச்சு. அதனால் ஒரு 1/4 டம்ளருக்குமே கொஞ்சம் குறைவாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா நம்ம இட்லி தட்டில் அந்த ரவா இட்லி மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சமமாகிடும். இப்போ நான் இட்லி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் கொதி வந்துருச்சு. இப்போ இந்த இட்லியை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆகி வந்துடும். அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக அருமையான இட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். கையில் ஈரம் பண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ நம்ம உடனே எடுக்கிறத விட கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். நான் ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே விட்டுருந்தேன். தரவை கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் அருமையான சாஃப்டான
பச்சை பட்டாணி ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தா குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.